குட் மார்னிங். வழக்கம் போல் காலையில் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. பொங்கல் விஷஸ் எல்லோரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா. அண்டு வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் நெட் இல்லை, அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால தான் ஒரு 3 டேஸாக எந்த வீடியோஸுமே நான் போஸ்ட் பண்ணலை. ஆஸ் யூஷுவல் எங்களோட ரொட்டீன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சித்தி வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்காங்க. பாப்பா இருக்கிறதுனால நான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் தான் என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். எந்த வேலை ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ முதல் வேலை அடுப்பு பற்ற வைக்கிறது. அடுப்பு பற்ற வச்சா தான் நமக்கு அந்த நாளே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். விறகு கீழே இருக்குது, அதான் குனிஞ்சு எடுக்கிறாங்க சித்தி. வெளியிலலாம் நல்லா வெளிச்சம் வந்துருச்சுங்களா. ஆனால் அந்த அளவுக்குலாம் ஆகலை. மணி ஒரு 6, 6:45 தான் இருக்கும். ஆனால் வெளிச்சம் நல்லா வந்துருச்சு. தண்ணி எடுத்து வச்சது கூட இன்னும் கொண்டு போய் உள்ளே வைக்கல. சித்தி எடுத்து வச்சுருக்காங்க. கிணத்துலேருந்து இறச்சி வைப்பாங்க இல்லைங்களா, அதை நான் உள்ளே கொண்டு போய் வச்சுருவேன். இது தெரியுதுங்களா, கீழே இருக்குது. இனிமேல் தான் கொண்டு போய் வைக்கணும். சித்தி பிஸியாக அந்த அடுப்புக்கு பற்ற வைக்கிறதுல பிஸியாக இருக்காங்க. ஒரு வழியாக போராடி அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. அது என்னென்னா பனியெல்லாம் பெய்யுதுங்களா, விறகு கொஞ்சம் நனைஞ்சிருக்குங்களா, அதனால் பற்ற வைக்கிறது கஷ்டம். பாப்பா பாருங்கள், விறகு பிடிச்சி வைக்கிறாங்க. బాయ్, నెక్స్ట్ మంత్ కానా. తిక్కిలి పెళ్ళి டாடா. எங்கள் நாத்தனார் கிளம்பிட்டாங்க பெங்களூரு. அதான் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் சின்ன மாமியார் தான் அவங்க அம்மா, நாத்தனாரோட அம்மா. வழக்கம் போல் விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி எங்கள் சின்ன மாமியாரும் எங்கள் மூத்தாரும் தான் போயிருக்காங்க எங்கள் நாத்தனாரை வழி அனுப்புறதுக்கு. ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு தான் 2 பேரும் வருவாங்க. மதியமே வந்துட்டாங்க, லஞ்சுக்கெலாம் வந்துட்டாங்க. நான் ஹோல் டே ஆகும்னு நினச்சேன், பட் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. அது என்னவோ தெரியல, சுற்றி ஆளுங்கள்லாம் இருக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இல்லைன்னா தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க இவ்வளோ பேர் இருந்தும் அவங்க இல்லைன்னும் போது அது ஒரு மிஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு. பட் அவங்க லஞ்சுக்கே வந்துட்டாங்க, அதனால் ஒரு ஹாப்பி தான். இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம பிஸி. இன்றைக்கி கார்ப்பரேஷனில் தண்ணி விட்டு இருக்காங்கல்ல, அதனால் ஹஸ்பண்டும் பையனும் அங்கே தண்ணி நினச்சிட்டு இருக்காங்க செடிகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. என்னென்னா பாப்பாவுக்கு இட்லி கொண்டு வர போயிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே தோசை 2-3 நாளாக தோசை அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே செய்யணும். சரி டக்குன்னு எங்கள் மாமியார் வீட்டில் கொடுக்குறேன்னதுனால பருப்பு நான் வச்சுட்டேன். அதனால் சித்தி அங்கே போய் இட்லி வாங்கிட்டு வராங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாருங்கள், உள்ளி சம்மந்தி தோசை தான். அதுக்கு உள்ளி சம்மந்தி. இது என்னவோ தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எங்கள் மச்சனனுக்குலாம் நல்லாவே பிடிக்கும். தேங்காய் சட்னி கூடவே இன்றைக்கி இதுதான் டிஃபனுக்கு. கூடவே எனக்கு மாமியாருங்க இருக்காங்க இல்லையா, எல்லோரும் மாமியார் வீட்டில் இருந்தும் ஏதாவது வரும். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அவ்வளோதான், இனிமேல் நம்மளோட வேலை தான். தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மொறுன்னு பெப்பர் மாதிரி ஒரு தோசை ஊற்றி கொடுமான்னாங்க. நான் சொன்னேன் ஹோட்டல்ஸ் இதுவில் வருமாலாம் தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது உள்ள நான் ஊற்றி தரேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நினச்சி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ஸ்டைலில் தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் பிஸியாக தண்ணி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே இதுதான் ஒன்று, தண்ணி வந்தால் எல்லோரும் போயிடுவாங்க. இது பச்சையாக இருக்க மிளகு, அது காஞ்ச மிளகு. இது வந்துட்டு பாப்பாக்காக பிடிக்கிறாங்க, அந்த ராகி பவுட்ரு மாதிரி. எവിടെ அவரு பேக்கில் உண்டாகும். நல்ல உச்சி வெயில், மணி 12:35 தெரியுதுங்களா. அங்கே கிடைக்காதத்தில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். கிராமத்தில் என் பையனை தான் தேடிட்டு வந்தேன். அவர் மாட்டுன்னு எங்கே தான் இருக்காரு, சவுண்டே இல்லாமல் அவர் மாட்டு சைலண்ட்டாக விளையாடிட்டு இருப்பார். ஒன்று மண்ணில் விளையாடிட்டு இருப்பார், இல்லைன்னா தண்ணியில் விளையாடிட்டு இருப்பார். நம்ம தேடி அவரை கண்டுபிடிக்கணும். வந்துட்டாரு பாருங்க, அவரை தேடி தான் நான் வந்தேன்.
லன்ச்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்தோம். வழக்கம் போல் சாம்பார் இருக்குது, மட்டரி, பொன்னியரி, சுடு தண்ணி எல்லாமே இருக்குது. லன்ச் ஆல்மோஸ்ட் ஓவர். நாங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ சித்தி தான் சாப்பிடணும். அவங்கள கூப்பிட்ருக்கேன், வருவாங்க. ரெண்டாலும் போயிட்டு. எனக்கு லன்ச்சுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்காங்க. சித்தி இப்போ தான் சாப்பாடு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. எந்த ரோடு போடுறாங்க, அதான் எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க. இப்போ நானும் வந்துட்டேன். இந்த பையனை கரெக்டாக சொன்னீங்க. நல்லா இருக்குல்ல, இப்போ தான் விரியுது.